ஹாய் மக்களே. சில்வரை பற்றி ஒரு சின்ன அப்டேட் இருக்கு மக்களே. என்னன்னா, இப்போ வந்து கோல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 24 கேரட்டு, 22 கேரட்டு, 20 கேரட்டு, 18 கேரட்டு, அடுத்து வந்து வெவ்வேறு கிரேட்ல இருக்கும். ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். இப்போ சில்வரில் பார்த்தீங்கன்னா 999 பியூர் சில்வர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் கிரேட் 999 பார்த்தீங்கன்னா பாரு, சில்வர் பாரு, காயின் இதெல்லாம் வரும். ஆனால் முக்கால்வாசி பேர் இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, சில்வர் பாரு இந்த இதெல்லாம் போய் வாங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, போய் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு இதில் போய் வாங்குறாங்க. வாங்குறத பற்றி தப்பு இல்லை. ஆனால் வாங்கினா அந்த சர்டிஃபிகேட்டு அந்த இதோட நீங்கள் வரும், சர்டிஃபிகேட்லாம் வரும். ஆனால் நீங்கள் டெஸ்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி ஷாப்பில் கொடுத்து டெஸ்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட கிரேடு, அந்த 999 பார், 999 மார்க் இருக்குமான்னு, சில்வர் மார்க் இருக்குமான்லாம் இருக்காது. இந்த 999 டச் அந்த பார்ல சில இடத்துக்கு இருக்காது. சில இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமேசான்ல சில இது மட்டும் தான் இது பண்றாங்க. 999 பாரோட மற்ற இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த 999 கிரேடு இருக்க மாட்டேங்குது. அதனால முடிஞ்ச லெவலுக்கு நேர்ல போய் ஜுவல்லரி ஷாப்ல எத்தனை 999 கிடைக்குமா, 999 சர்டிபிகேட் ரீசேல் படி எவ்வளவுன்னு செக் பண்ணி வாங்கிக்குவோங்க. அடுத்தது 9 to 5 பாத்தீங்கன்னா இதுல செயின், சில்வரு, மோதிரம்லாம் வரும். இந்த கீழே உள்ள வீடியோல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ACPL 9 to 5 இருக்கும். 916 ஹால்மார்க் எப்படி கோல்டு எப்படியோ அதேமாரி பசங்க யாராவது செயின், சில்வரு இதுமாரிலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ACPL 9 to 5 செயின் வாங்கிருங்க. S9 to 5 போட்டுருக்கோம். ஸ்டெர்லிங் சில்வர்னு அர்த்தம். இது ACPL 9 to 5 ஹை கிரேட் குவாலிட்டி, நம்பர் 1 குவாலிட்டி. இந்த இருக்கு பாருங்க செயின். கிட்டத்தட்ட இது வந்து 150 கிராம். இது 35,000 ருபீஸ், 235 ரூபாய்க்கு வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலே தெரியும். இது ரசமாக காமிக்கிற 3 நினைக்கிறேன். ACPL 9 to 5 போட்டிருக்கோம். அதில் மோதிரம் எல்லாமே ACPL 9 to 5. ஒருவேளை ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கிராம் ரேட் வந்து ஒரு 450 அந்த ரேட்டுக்கு போனுச்சுன்னா கூட இது எல்லாமே வந்து 999 பார் ரேட்டுக்கு எல்லாமே வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு சேல் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு 15-20 ருபீஸ் கம்மி லெஸ் பண்ணிட்டு சேல் பண்ணிக்கலாம். இது ரேட்டு கிட்டத்தட்ட வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்தாவது அப்படியே இருக்கு பாருங்க, கருக்காம. இது 3 வருஷம் ஆச்சு, 3 இயர்ஸ் ஆச்சு, கருக்காம இருக்கு. அடுத்தது கடைசியா உள்ள கிரேடு வந்து 80 to 85% இந்த வெள்ளி, அருணாக்குடி, மெட்டி இதெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80லேருந்து 85 டச் வரும். மூணாவது லாஸ்டா என்ன சொல்றேன்னா, சில பேர் இந்த செயின், சில்வரு இதெல்லாம் போய் பீஸ் கணக்கில் கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க. தயவுசெய்து பீஸ் கணக்கில் கொடுத்தா வாங்காதீங்க. கிராம் ரேட் போட்டு கொடுத்தா வாங்குங்க. பீஸ் ரேட்ல கொடுத்தாங்கன்னா உங்களை ஏமாத்த போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அது வெள்ளியா கூட இருக்காது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி வாங்கும்போது பார்த்து கவனமா வாங்குங்க. அது என்ன கிரேட்ல இருக்கு. இதுல கோல்ட்ல உள்ள மாதிரி 22 கேரட், 24 கேரட்லாம் டிஃப்ரெண்ட் ரேட்ல இருக்கும். ஆனா அது வெள்ளியில ஒவ்வொரு கேரட்டும் ரேட்டு கம்மியா இருந்தாலும் எல்லாமே ஒரே ரேட்ல இருக்கும். வெள்ளி வாங்கும்போது கேர்ஃபுல்லா இருங்க. டேக் கேர்.